ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த செஷன்லனா, ஜீரால எப்படி வந்து ஒரு டிஃபெக்டை போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, டிஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா உள்ள உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் பட்டன் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜீரா கிளிக் பண்ண உடனேவே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரம் போர்டு வந்து வந்துடும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஒரு பாப்அப் வந்துருச்சா? ஸோ இந்த பாப்அப்பில் தான் நீங்கள் பக் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது பக் மட்டும் இல்லை, ஸ்டோரி, டெஸ்ட் கேஸ் எல்லாமே நீங்கள் இதில் தான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நம்ம பக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்பிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு பக்குன்றதை செலக்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக் தெரியும். கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம பக் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ பக் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணணும், எது எதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்ட், அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்ரி ஃபீல்ட் வந்து சம்மரி. ஸோ எது என்ன டிஃபெக்ட்ன்றதை உங்களுக்கு வந்து சுருக்கமாக நீங்கள் எங்கே சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நேற்று ப்ரையாரிட்டி செவியாரிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதில் வந்து நிறைய சாம்பிள் பக்ஸ் வந்து அமேசானை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பக்கு லோ ப்ரையாரிட்டி லோ செவியாரிட்டியில் பார்த்துருப்போம். ஒரு சிலது வந்து லோ ப்ரையாரிட்டி ஹை செவியாரிட்டி அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இருக்க பக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரையாரிட்டி லோ செவியாரிட்டி. ஓகேவா? ஹை ப்ரையாரிட்டி லோ செவியாரிட்டியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டே சேலோ ஏதோ ஒரு சேலில் டே வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? இன்ஸ்ட் ஆஃப் லைக் என்ஸ் டுமாரோக்கு பதிலாக என்ஸ் டுடேன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹை ப்ரையாரிட்டியாக போடுவோம், லோ செவியாரிட்டியாக போடுவோம். ஏன்னா இது பிஸ்னஸை இம்பேக்ட் பண்ணும். இன்னைக்கே முடியுது அப்படின்னும் பொழுது நாளைக்கு யாராவது வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, சேல் இருக்கு அப்படின்றதுக்காக. ஏன்னா சேல் டேல இன்னும் கொஞ்சம் க்ரௌட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு அங்கே பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகுறதால நான் ஹை ப்ரையாரிட்டிலையும் லோ சிவியாரிட்டி. ஏன் அப்படின்னா இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, மற்றது எல்லாமே தானாக ஒர்க் ஆகும், அதனால லோ சிவியாரிட்டியும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபெக்டை தான் நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சம்மரி வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, in the home page banner. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிரேட் பப்ளிக் டே சேல் பேனர்னு சொல்லலாம். ரிப்பப்ளிக் டே சேல் பேனர், text displayed as ends today instead of ends tomorrow. ஓகே, ஸோ இதுதான் டிஃபெக்ட் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்னலாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸில் ப்ரௌசர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். எந்த ப்ரௌசரில், இப்போ சிலது வந்து ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த இஷ்யூ வந்து ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக்காக இல்லைனாலுமே இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா டிஃபெக்ட்டுக்குமே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கண்டுபிடிச்சது குரோமில் அப்படின்னு போட்டுக்கலாம். சிலர் வந்து என்ன கேட்பாங்க, டெவலப்மெண்ட் டீம் வந்து கேட்பாங்கன்னா, குரோமோட வேர்ஷனும் போடுங்க, எந்த வேர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ என்னைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க டேட்டு. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 21/01/2026. ஓகே, ஸோ டேட் போட்டாச்சு. என்ன என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த எந்த என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்றோமோ அது என்விரான்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து QA என்விரான்மெண்ட்டா, இல்லை டெவலப்மெண்ட் பார்த்தோமா, இல்லை UATல பார்த்தோமா, இல்லை ஸ்டேஜில் பார்த்தோமா, அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு என்விரான்மெண்ட். அதில் நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படிங்கிறத இங்கே போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லான்ச் பண்ணேன். ஓகே, லான்ச் தி அப்ளிகேஷன், நேவிகேட் இன் ஆர் லைக் நம்ம அந்த ஹோம் பேஜில் தானே லேண்ட் ஆனோம். ஸோ இன் லேண்டிங் பேஜ் வெரிஃபைட், ஓகே, ஆர் இன் லேண்டிங் பேஜ் வெரிஃபைட் தி
ரிப்பப்ளிக் டே சேல், ரிப்பப்ளிக் டே சேல் பேனர். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன எக்ஸ்பெக்டட், என்னோட எக்ஸ்பெக்டட் வந்து சேல்ஸ் ends tomorrow. ஓகே, இந்த டெக்ஸ்ட் தான் இருக்கணும். டெக்ஸ்ட் should be displayed. ஓகே, ஆனா ஆக்சுவல் என்ன நடக்குது, எனக்கு டுடேன்னு காட்டுது. ஓகே, இல்லை இங்கே சேல்ஸ் எண்ட் இந்த பர்டிகுலர் டேல எண்ட் ஆகுது அப்படின்னு வரணும். ஓகேவா? 25 ஆர் 26/01/2026 எண்ட் ஆகுது இப்படி இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் வருது. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் நான் மாத்தினேன். அப்போ நான் மேலே வந்து ஆம், என்னோட சம்மரிலையும் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சம்மரியில் போயிட்டு என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் ends, ஓகே, சேல்ஸ் ends இந்த ஸ்பெசிபிக் டேன்னு சொல்லாம எனக்கு டுடே அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்லி நான் டிஃபெக்ட் வந்து போடுறேன். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் போடணும், எக்ஸ்பெக்டட் போடணும், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவல். ஆக்சுவல் என்னன்னு போடணும். ஓகேங்களா? இதுதான் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க வேண்டியது. இதை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம் நீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னும் பொழுது, ஸோ இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க அப்படியே இங்க கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, காட் இட். ஒரே நிமிஷம், நான் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது மட்டும்தான்றதால நான் இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அசைன் பண்றது நமக்கு வந்து யாருக்கு வேணாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து எப்படி அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணுவோம், டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ்க்கு. அவங்க அதுக்கப்புறம் நம்ம பக் ட்ரையர்ஸ் வச்சு இதை யாருக்கு அசைன் பண்ணுறது, எந்த டெவலப்பருக்கு அசைன் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் எப்படி போகும், நீங்கள் கிரியேட் பண்ணதுலேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போகும் அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சிவியாரிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி வந்து நமக்கு இதில் ஹையஸ்ட்டு, சிவியாரிட்டி வந்து லோ. ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது, சிவியாரிட்டி செட் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் என்ன பேரண்ட், என்ன எந்த எபிக் கீழே இது வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ல இங்கே எபிக்ஸும் ஸ்டோரிஸும் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எந்த ஸ்டோரிக்கு இந்த பர்டிகுலர் பக்கை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். டியூ டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஸ்ப்ரிண்ட் வந்து எந்த ஸ்ப்ரிண்ட், கரண்ட் ஸ்ப்ரிண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்ப்ரிண்டோட டீட்டெயிலை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது ஜஸ்ட் கிரியேட் தான். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும், தனி ஃபைலை ஆட் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட், வீடியோ இல்லை லாக் ஃபைல் ஆட் பண்ணணும்னா இங்கேயும் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டிஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ டிஃபெக்ட் கிரியேட் ஆனோடனே பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி பாப்அப் மாதிரி வரும். ஜஸ்ட் இதை வியூ பக்குன்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய பேஜில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜீரால டிஃபெக்ட் போட போகிறோம். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.